ஹலோ கைஸ், ஒய்டிஎம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சினிமா சாங்ஸ் அண்ட் சினிமா மியூசிக் வந்து நம்ம வீடியோவில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் வராமல் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 100% வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இண்டு வரைக்கும் பாருங்கள். எப்படியெல்லாம் கிரெடிட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காம டெக் வீடியோஸ், ஷேரிங் டிப்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறமா ரிவைடிங் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். அந்த பெல் பட்டன் மாற்றணும் சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம சினிமா மியூசிக் அண்ட் சினிமா சாங்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம சினிமா சாங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ சோனி மியூசிக் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்து கொடுப்பாங்க. அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு நெட்வொர்க் வந்துட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. பட் வந்துட்டு ஓனாக வந்துட்டு பியானோ ப்ளே பண்ணி அதை வந்துட்டு காமன் லைசன்ஸ் ஆகும், அதை வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு சேனல் ஆரம்பித்து என்சிஎஸ் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ எடுத்து அந்த ஒரு மியூசிக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வீடியோக்கு உண்டான கிரெடிட்டை மட்டும் நம்ம கொடுத்துடணும், அந்த மியூசிக் உண்டான கிரெடிட்டை மட்டும் கொடுத்துடணும். ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்துட்டு வேற ஒரு மியூசிக்கை வந்து அப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு கிடையாது. எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அது எப்படி வந்து இப்போ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூடியூப்பில் போய்ட்டு என்சிஎஸ் தமிழ் சினிமா மியூசிக் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஒரு 2-3 சேனல் வந்துட்டு வரும். ஓகேங்களா, அதில் வந்துட்டு நிறைய மியூசிக் வந்துட்டு அவங்க போட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஓனாக வந்து அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அப்லோட் பண்ணுறது மூலமாக அவங்களோட சேனலுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்துட்டு வரது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்படி வராதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோ காப்பிரைட் மியூசிக் வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ப்ளே பண்ணுறோம் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாங்க. அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரியான ஒரு கிரெடிட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராக்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன டைட்டில் கொடுத்தாங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த சேனல் எடுத்து நீங்கள் எடுத்து மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபை லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது டவுன்லோட் லிங்க். ஓகேங்களா, அந்த மியூசிக் டவுன்லோட் லிங்க் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வியூவர் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட சேனலுக்கும் வந்து அந்த சப்போர்ட் வந்துட்டு போகும். ஓகேங்களா, உங்கள் மூலமாக வந்து அந்த ஒரு சேனல் வந்து சப்போர்ட் வந்துட்டு போகும். ஸோ இப்படி யூஸ் பண்ண மூலமாக நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பிரச்சனை வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளோட சேனல் வந்து சேஃபாக வந்து ரன் பண்ணலாம் வித் சினிமா மியூசிக்கோட. ஓகேங்களா, ஒருவேளை நம்மளோட சேனலுக்கு அந்த மியூசிக்கு கிளைம் வந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து வராது, யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் மாற்றம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.